பொது காலம் 15ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 1-9 வரை. உசியாவின் பேரனும் யோதேமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரெச்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமாலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராமோடு கூட்டணி அமைத்துக் கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலையதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலக்களிக்கப்பட்டன. அப்போது ஆண்டவர் எசையாவை நோக்கி, நீ உன் மகன் சேர்யாசிப்பை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயில் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பவற்றை உற்றுப்பார். ரச்சின், சிரியா நாட்டினர், ரமாலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தைக் கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைத்துக் கொண்டிருக்கும் 2 கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமாலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தையேல் என்பவரின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரெச்சின், எப்ராஹிம் தலைநகர் சமாரியா, சமாரியா நகரின் தலைவன் ரமாலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்காவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகழடைந்து ஓட்டம் பிடித்தனர். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெறிய செய்கின்றீர். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, வசனங்கள் 20 முதல் 24 வரை. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர், சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில்
உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரைக்கும் நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கடந்த 2 வாரங்களாக வடநாடான இஸ்ரேல் எவ்வாறு ஆமோஸ் மற்றும் ஒசேயா ஆகியோரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அழிவை நோக்கி பயணித்தது என்பது குறித்து முதல் வாசகங்களில் வாசிக்க கேட்டோம். இனி வரும் நாட்களில் தென்னாடான யூதா நாடு பற்றியும் அது எவ்வாறு தீமையை நோக்கி பயணித்தது என்பது குறித்தும் வாசிக்க இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தின் பின்னணி இதுதான். யூதா அரசனாக இருந்த ஆகாசுக்கு அது ஒரு கஷ்டமான காலம். அவனுடைய அண்டை நாடான இஸ்ரேலும் எதிரி நாடான சிரியாவும் மிக்க படைபலத்தோடு அவனுக்கு எதிராக வந்தனர். அவனுக்குள் கலக்கமும் குழப்பமும் ஏற்பட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அசீரிய அரசனோடு சேர்ந்து கொண்டு சிரியா இஸ்ராயேல் கூட்டணியை எதிர்கொள்ளலாம் என்று முடிவு செய்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எசாயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் யூதா அரசன் ஆகாசுக்கு கொடுத்த செய்தியே இன்றைய முதல் வாசகம். இறைவன் கொடுத்த செய்தியின் சாராம்சம் இதுதான். சிரியாவும் இஸ்ரேலும், எப்ராயிம் என்பது இஸ்ரேலின் மற்றொரு பெயர். சிரியாவும் இஸ்ரேலும் கூட்டாக உனக்கு எதிராக வருவதைக் கண்டு கலங்காதே, கவலைப்படாதே. இறைவன் அவற்றை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார். உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்ற அவர்களது திட்டம் நிறைவேறாது. எனது இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை கொள்ளாமல் அசீரிய அரசனின் உதவியை தேடிச் சென்றாய் என்றால் நீ நிலைத்து நிற்க மாட்டாய். இந்த செய்தியைத்தான் எசாயா வழியாக இறைவன் கொடுத்தார். ஆனால் யூதா அரசன் ஆகாசோ எசாயா வழியாக இறைவன் கொடுத்த செய்தியை நம்பவில்லை. அசிரியாவின் துணையை நாடினான். விளைவு உதவியே உபத்திரமாக மாறிப்போனது. அசீரியாவை யூதா நாட்டை கொள்ளையடித்தது மட்டுமல்லாமல் அதை அடிமையாக மாற்றியது. யாவே இறைவனில் தன் முழு நம்பிக்கையை வைக்க தவறிய அரசன் தனக்குத்தானே அழிவை தேடிக்கொண்டான். அன்பிற்குரியவர்களை, எசாயாவின் இறைவாக்கிற்கு செவிகொடாமல் யாவே இறைவனை புறந்தள்ளி அழிவை நோக்கி பயணித்த யூதா நாடு போல இயேசுவின் போதனையை கேட்டும் அதற்கு செவிகொடாமல் மனம் போன போக்கில் போய் மனமாற மறுத்து அழிவை நோக்கி பயணித்த சில நகர்களை இயேசு கண்டிப்பதே இன்றைய நற்செய்தி வாசகம். கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நாகும் ஆகிய 3 நகர்களை இயேசு குறிப்பிட்டு அங்குள்ள மக்களை அவர்களின் கடின உள்ளத்திற்காக கண்டிப்பதாக இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். நற்செய்தியில் இயேசு கொராசி நகரில் புதுமையோ வல்ல செயலோ செய்ததாக நாம் பார்ப்பது கிடையாது. ஏன் அவர் போதித்ததாக கூட எந்த குறிப்பும் இல்லை. பெத்சாய்தா நகரில் கூட அவர் செய்த ஒரே ஒரு புதுமை மட்டுமே, அதாவது பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை கொடுத்தது, நற்செய்தியில் இடம்பெற்றிருக்கிறது. மார்க் 8:22 முதல் 26 முடிய. அதே வேளையில் இயேசு கப்பர்நாகூமில் ஏராளமாக போதித்ததையும் பல புதுமைகள் செய்ததையும் குறித்த செய்திகளை நற்செய்தியாளர்கள் நமக்கு தருகிறார்கள். மத்தேயு 8:5 முதல் 13, மார்க் 2:1 முதல் 12, யோவான் 4:46 முதல் 54. இதை வைத்துக் கொண்டு இயேசு கொராசினிலும் பெத்சாய்தாவிலும் புதுமைகள் செய்யவில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட முடியாது. மாறாக புனித யோவான் நற்செய்தியாளர் கூறுவதுதான் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். யோவான் 21:25. இன்றைய நற்செய்தியில் இயேசு கண்டிக்கும் கொராசின், பெத்சாய்தா மற்றும் கப்பர்நாகும் ஆகிய 3 நகரங்களுமே கலிலேய கடலின் ஓரத்தில் அருகருகே இருந்த நகரங்கள். இங்கு யூதர்கள் தான் அதிகமாக வாழ்ந்தார்கள். அதே வேளையில் இயேசு வல்ல செயல்கள் செய்யப்பட்டிருந்தால் மனமாற்றம் பெற்றிருக்க வாய்ப்புள்ள நகரங்களாக சுட்டிக்காட்டும் தீர் சீதோன் ஆகிய நகரங்கள் புற இன நகரங்கள்.
அதாவது கடவுளுக்கு அருகில் தாங்கள் இருப்பதாக எண்ணிக்கொண்ட யூதர்கள் உண்மையிலேயே கடவுளுக்கு அருகில் இல்லை என்பதையும், கடவுளிடமிருந்து தொலையில் இருப்பதாக யூதர்களால் எண்ணப்பட்ட பிற இனத்தவர்கள் கொஞ்சம் வாய்ப்பு கிடைத்தவுடன் கடவுளுக்கு அருகில் வருவதையும் இயேசு இங்கு சுட்டிக்காட்டுகிறார். விவிலிய வரலாறும் இதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. யூதர்கள் வாழ்ந்த யூதா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் எத்தனையோ இறைவாக்கினர்களை கண்டன. ஆனால் அவர்கள் மனமாறவில்லை. ஆனால் புற இன நகரான நினிவேக்கு அனுப்பப்பட்ட ஒரே இறைவாக்கினர் யோனா. அவரின் செய்தியை கேட்டு மக்கள் உடனே மனம் மாறினர். அன்புக்குரியவர்களே, நம் பக்தி முயற்சிகளாலும் ஆலயத்திற்கு அடிக்கடி போவதாலும் ஆண்டவனுக்கு அருகில் இருப்பதாக நாம் எண்ணிக்கொண்டோம் என்றால், நாம் உண்மையிலேயே கடவுளுக்கு அருகில் இருக்கிறோமா என்று சிந்திப்பதற்கான அழைப்பைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்பாக வைக்கின்றன. ஜெபம். இறைவா, மனமாற்றம் அடைய நீர் கொடுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் இன்றைய நாளில் முழுமையாக பயன்படுத்த வரம் தாரும். ஆமேன்.